வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே கியூட்டான, மனசுக்கு இதமான ஒரு கதைய பத்தி தான் பார்க்க போறோம். இது பேசும் மரம் அப்படிங்கிற ஒரு சின்ன, ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கதையோட விளக்கம். ஒரு சின்ன பையனுக்கும் ஒரு மாயாஜால மரத்துக்கும் நடுவுல நடக்கிற அழகான விஷயங்கள நாம இந்த விளக்கத்துல சேர்ந்து ரசிக்க போறோம். ரெடியா? வாங்க உள்ள போலாம். சரி, நாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. ஒரு அழகான நிலா வெளிச்சத்துல இதமான காத்து வீசுற ஒரு ராத்திரியில நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க. நாம எப்பவுமே இயற்கையோட ஏதோ ஒரு விதத்துல பேசிட்டு தான் இருக்கோம், இல்லையா? ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த இயற்கை தம் மௌனத்தை கலைச்சு உங்ககிட்ட திருப்பி பேசினா எப்படி இருக்கும்? நாம செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது தன் சொந்த குரல்ல பதில் சொன்னா நினைச்சு பாருங்க, உண்மையிலேயே என்ன நடக்கும்? கதையோட ஆரம்பத்துல ஒரு சின்ன பையன் இருக்கான். ரொம்ப துருதுருன்னு விளையாட்டுத்தனமான பையன். அவனுக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் சும்மா ஒரு வேடிக்கைக்காக அங்க இருக்கிற ஒரு மரத்து மேல கல்ல விட்டெறியறதையே வழக்கமா வச்சிருக்கான். அவனுக்குள்ள எந்த கெட்ட எண்ணமும் இல்ல, அது வெறும் குழந்தைத்தனம்தான். ஆனா தான் தூக்கி போடுற ஒவ்வொரு கல்லும் அந்த மரத்தை எவ்ளோ தூரம் காயப்படுத்துதுன்னு அவனுக்கு அந்த வயசுல கொஞ்சம் கூட புரியல. இப்ப இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு நாள் அவன் அப்படி விளையாண்டிட்டு இருக்கும்போது ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட் நடக்குது. திடீர்னு அந்த மரத்தோட இலைகளுக்கு நடுவுல இருந்து ரொம்ப மென்மையான ஒரு குரல் கேக்குது. நான் உனக்கு நிழல் கொடுக்கும்போது நீ ஏன் இப்படி காயப்படுத்துறேன் அப்படின்னு அந்த மரம் கேக்குது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, அவன் எந்த மரத்தை இத்தனை நாளா கல்லால அடிச்சானோ அந்த மரமே ஒரு உயிருள்ள நண்பன் மாதிரி தம் வலிய அவன்கிட்ட சொல்லுது. இது கண்டிப்பா அவனுக்கு ஒரு பெரிய ஷாக் இல்லையா? அந்த ஒரு வார்த்தை அந்த பையனோட வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு. ஒரு பக்கம் நேத்து வரைக்கும் அவன்கிட்ட இருந்த அந்த விளையாட்டுத்தனமான அலட்சியம், ஆனா மறுபக்கம் அந்த மரத்தோட குரலை கேட்ட உடனே அவனுக்குள்ள வந்த அந்த பெரிய விழிப்புணர்வு. அந்த ஒரு செகண்ட்ல அவனோட அறியாமையெல்லாம் விலகி மனசு முழுக்க ஒரு ஆழமான குற்ற உணர்ச்சி வந்துடுச்சு. தான் இவ்ளோ நாளா எவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்கோன்னு நினைச்சு அவன் ரொம்பவே வெட்கப்படுறான். ஆனா அவன் வெறும் அந்த குற்ற உணர்ச்சியோடையே நின்னுடலங்க. அங்கதான் அவன் மாறுறான். அந்த அவமானத்தை, அந்த வெட்கத்தை ஒரு அழகான அன்பா மாத்துறான். தன்னோட தப்ப சரி செய்யறதுக்காக தினமும் அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊத்த ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம வேற எந்த ஆபத்தும் அந்த மரத்துக்கு வராம பாத்துக்கிற ஒரு பெரிய பொறுப்பையும் அவன் எடுத்துக்கிறான். இது சும்மா ஒரு சாரி சொல்றது கிடையாது. தன்னோட தப்ப உணர்ந்து முழுமையா அன்பை வெளிப்படுத்துற ஒரு அழகான செயல். சரி, காலப்போக்குல இது எப்படி மாறுதுன்னு நாம இப்போ பார்க்கலாம். வருஷங்கள் ஓடுது. முதல் வருஷம் ஒரு சின்ன மன்னிப்பா ஆரம்பிச்ச அந்த பந்தம் 5வது வருஷத்துல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வளர அளவுக்கு ஒரு ஆழமான நட்பா மாறுது. 10வது வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் இப்போ பெரியவன் ஆயிட்டான். அவனுக்கு உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச, மனசுக்கு நிம்மதி தர ஒரு ஓய்விடமா அந்த மரமே மாறிடுச்சு. அந்த இலைகளுக்கு நடுவுல அவன் தன் நண்பனோட சேர்ந்து வளர்றது கேட்கவே அவ்வளோ அழகா இருக்குல்ல? இந்த மொத்த பயணத்தையும் நாம பரஸ்பர பரிமாற்றம், அதாவது ஒரு மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். நாம மத்தவங்களுக்கு என்ன கொடுக்கறோமோ அதுதான் நமக்கும் திருப்பி கிடைக்கும். அந்த பையன் எப்ப இயற்கைய நேசிக்கவும் பாதுகாக்கவும் ஆரம்பிச்சானோ அதுக்கு பரிசா இயற்கை அவனுக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு பாதுகாப்பான அடைக்கலத்தை கொடுத்துச்சு. ஒரு காலத்துல அவன் காயப்படுத்தின அதே மரம் அவனுக்கு வயசான காலத்துல நிம்மதியா சாஞ்சு ஓய்வெடுக்கிற அளவுக்கு ஒரு அன்பான இடமா மாறிடுச்சு. பாத்தீங்களா? இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இருக்கு. இயற்கை கிட்ட நாம காட்டுற அன்பு எப்பவுமே பல மடங்கா நமக்கே திரும்பி வரும். நாம இயற்கைக்கு செய்யற ஒவ்வொரு சின்ன நன்மையும், அது ஒரு சின்ன செடிக்கு தண்ணீர் ஊத்துறதா கூட இருக்கலாம். அது கண்டிப்பா ஒரு நாள் பெரிய விருட்சமா வளர்ந்து நமக்கு நிழலாகவும் நிம்மதியாகவும் திரும்ப கிடைக்கும். இது சும்மா தூங்கும்போது கேக்குற கதை மட்டும் இல்லைங்க. நாம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நாம இப்போ இந்த அழகான கதை விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா விடை பெறறதுக்கு முன்னாடி உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். அந்த சின்ன பையன் தன்னோட தப்ப உணர்ந்து இயற்கைக்கு எப்படி அன்பு காட்டினா அப்படிங்கறத நாம பார்த்தோம். இப்போ நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்க இயற்கைக்கு எப்படி உங்க அன்பை காட்ட போறீங்க? அது உங்க வீட்ல ஒரு சின்ன செடியை நட்டு வைக்கிறதா இருக்கலாம், இல்ல ரோட்டோரமா இருக்கிற ஒரு மரத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் ஊத்துறதா கூட இருக்கலாம். கண்டிப்பா யோசிச்சு பாருங்க, அதை செயல்படுத்துங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சிறப்பான விளக்கத்துல சந்திப்போம். நன்றி.